ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, "கொமிசான் கேனாட் கம்யூனிகேட்" அதுல வந்து பார்த்தோம்னா 7வது எபிசோடு தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் எபிசோட்ல என்ன இருக்கு, அதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்டின்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இத கன்டின்யூ பண்ணுங்க. இல்ல அப்டின்னா, இப்ப எதுக்கும் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துருங்க. நான் ஒரு ரீகேப் மட்டும் ஒரே ஒரு வேர்ட்ல சொல்லிடுறேன். நம்ம டாடா குனிக்கு வந்து பார்த்தோம்னா உடம்பு சரியில்லாம போயிருக்கும். அப்ப நம்ம கொமிசான் தான் வந்து பார்த்தோம்னா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அந்த சீன வந்து பார்த்தோம்னா நம்ம பிங்க் பார்த்திருப்பான். அதுலருந்து தான் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. இதுக்கு முன்னாடி நீங்கலாம் என்ன பண்ணணும், நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணணும் அண்ட் ஆல்சோ பெல் ஐகான கிளிக் பண்ணணும். அது மட்டும் இல்லாம Instagram பேஜ் ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும். அதாவது நீங்க ஏதாச்சும் தமிழ் ஏஎம்பி ஏதாச்சும் பாத்தீங்கன்னா இந்த அனிமி சூப்பரா இருக்கு ப்ரோ, இதை போடுங்க நம்ம சேனல்ல அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் பேருக்கு வந்து பார்த்தா அனிமியோட நேமே தெரியறது இல்ல, அந்த போட்டோ வச்சு மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நீங்க அனுப்புனீங்கன்னா அந்த போட்டோ வச்சாச்சு நாங்க சர்ச் பண்ணியாச்சு இந்த அனிமி நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்துருவோம். பார்த்து முடிச்சுட்டு நம்ம சேனல்ல அடுத்த வீடியோ அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ Instagram இதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம். கோமிசான வந்து பார்த்தோன்னா அவங்க வீட்டில் தான் காட்டுறாங்க. நம்ம கோமிசான் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி சம பதட்டத்தில் இருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிங்க் இருக்கான்ல, நம்ம கோமிசான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கையை பிடிக்கிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தடால்னு வந்து பார்த்துருவான். அதை நம்ம கோமிசார் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஐயோ என்னதான் ஆக போதோ அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹாலிடேல இருந்திருப்பாங்க, ஸ்கூல் லீவ்ல இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க பாட்டு ப்ரெஷர் இல்லாமல் இருந்தாங்க. நாளைக்கு போய் டாடா குனியை பார்க்கணும், பிங்கை பார்க்கணும், எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணுமே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கோமிசான் பதட்டத்தில் இருக்காங்க. அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா கோமிசானே அவங்க மைண்டெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு சரி கொஞ்சம் அமைதியாகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிட்டு ஒரு லெட்டர் மாதிரி எழுதி கொடுத்துடலாம். நீ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக தான் புரிஞ்சு வச்சிருக்க. ஸோ அதெல்லாம் எந்த இஷ்யூஸுமே இல்லை அப்படின்னு சொல்லி எழுத போகும்போது வந்து நம்ம கோமிசான் மைண்டுக்குள்ள அதுதான் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அவங்க கையை பிடிச்சாங்கல்ல, அதை நம்ம பிங்க் பார்த்துட்டு ஐயோ இவன் தப்பாகிது மீன் பண்ணிடுவானோ அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம கோமிசான் இமேஜினேஷன்ல நம்ம பிங்க் வந்து பார்த்தீங்கன்னா தப்பா தான் இருந்தான். ஓஹோ கதை அப்படி போகுதா அப்படின்ட்டு. இதை பார்த்து நம்ம கோமிசான் ஐயோ இவன் இப்படிதான் நினைப்பான், நம்ம முடிஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு புரிய வைக்கிற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிங்க் இது வந்து பார்த்தோன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், நீ எது தப்பாலாம் புரிஞ்சு வச்சுக்காத. நான் வந்து சும்மா வந்து பார்த்தோன்னா அவன் கையை வந்து பார்த்தோன்னா செக் பண்ண தான் போனேன். அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்கான ஒரு அடையாளம் மாதிரி தான். நீ வந்து பார்த்தோன்னா டாடா குனி எனக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, அந்த மாதிரிலாம் நினைச்சிடாத அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. அதான் அப்புறம் நம்ம கோமிசான் வந்து பார்த்தோன்னா படிச்சு பார்க்கும்போது ஐயோ நம்ம என்ன இப்படி லெட்டர் எழுதி வச்சிருக்கோம், அவனுக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பிளேஷன் பண்ற மாதிரி தான் இருக்கணும். பட் நம்ம வந்து பார்த்தோன்னா மன்னிப்பு கேட்கிற மாதிரி இவங்கிட்ட ஏன் மன்னிப்பு கேட்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா கோமிசான் எழுதி வச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா அந்த கோமிசான் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பிளைன் பண்ண தான் விரும்புறாங்க. பட் அது வந்து பார்த்தோன்னா நடந்து போச்சு, நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அந்த பேப்பரை கிழிச்சு போயிடுறாங்க. அப்புறமே வந்து பார்த்தோன்னா கோமிசான் வந்து பார்த்தோன்னா இன்னொரு இமேஜினேஷன்ல யோசிச்சு பார்க்கறாங்க. பிங்க் இப்படி எடுத்துக்கிட்டானா அப்படின்னு சொல்லி நம்ம பிங்க் வந்து யோசிச்சு பார்க்கறான். ஆமா கோமிசான் எதுக்கு என்கிட்ட வந்து பார்த்தோன்னா மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க, ஓஹோ கதை அப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு நம்ம கோமிசான் வந்து திங்க் பண்றாங்க. ஆமா அவன் இப்படிதான் திங்க் பண்றான் அப்படின்ட்டு. அப்புறமே வந்து பார்த்தோன்னா நம்ம கோமிசான் வந்து பார்த்தோன்னா திங்க் பண்றாங்க. அதாவது கையை பிடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லையே, அப்புறம் எதுக்கு நம்ம இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமிசான் வந்து பார்த்தோன்னா திங்க் பண்றாங்க. அப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா நம்ம கோமிசான் வந்து திங்க் பண்றாங்க. ஆனா இது நமக்கு ஒரு பெரிய விஷயமாச்சே. ஏடா கோமிசான் வந்து பார்த்தோன்னா சின்ன விஷயத்தையே ரொம்ப பெரிய விஷயமா வைப்பாங்க. இது பெரிய மேட்ரு தான். கோமிசான் வந்து பார்த்தோன்னா பதட்டத்தில் தான் இருக்காங்க. சரி மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு. அடுத்த நாள் வந்து பார்த்தோன்னா நம்ம கோமிசானை தான் காட்டுறாங்க. கோமிசான் வந்து பார்த்தோன்னா ஒரு வழியா லெட்டர் எழுதி முடிச்சுட்டாங்க. அதை வந்து பார்த்தோன்னா நம்ம பிங்க் இருக்கான்ல, பிங்கோட லாக்கர்ல வந்து வைக்கிறக்கா ரெடியா இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே கோமிசானை பார்த்துட்டு அழகுல அப்படியே மயங்கி இருக்காங்க. எப்பயும் நடக்கிறதா. அப்போ வந்து பார்த்தோன்னா கோமிசான் வந்து பார்த்தோன்னா லாக்கர் ஓப்பன் பண்ணி வைக்க போற நேரத்துல நம்ம பிங்க் வந்துட்டு வணக்கம்டா மாப்பிள அப்படின்னு சொல்லி வந்து நிக்கிறான். இதை பார்த்தோன்னே நம்ம கோமிசானுக்கு வந்து பார்த்தோன்னா அள்ளு விட்டு போயிருது. இதை உடனே நம்ம பிங்க் வந்து பார்த்தோன்னா நோட் பண்றான். என்ன கோமிசான் பண்ற அப்படின்ட்டு அந்த லெட்டரையும் பார்த்துறான். பார்த்துட்டு கோமிசான் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்திக்கிட்டே ஸ்கூல் ஃபுல்லா ஓடிட்டு இருக்கா. இதை பார்த்து நம்ம கோமிசானுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன லவ் லெட்டரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே பின்னாடி வந்து பார்த்தோன்னா டாடா குனி வந்துட்டு பார்த்துட்டு வணக்கம்டா அப்படின்னு சொல்லி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி சொல்றான். நம்ம கோமிசான் வந்து பார்த்தோன்னா பயந்துடுறாங்க. நம்ம டாடா குனி வந்து பார்த்தோன்னா அவன் பாட்டுக்கு போய் லாக்கர் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டு இருக்கான், ஷூ அதெல்லாமே. ஆனா நம்ம கோமிசான் வந்து பார்த்தோன்னா இன்னும் அந்த ஃபீல்ட்ல இருந்தே வெளியே வரல. ஏதாச்சும் டாடா குனி ஏதோ பார்த்துருப்பானா, இல்ல பிங்க்குக்கு லெட்டர் கொடுத்தது ஏதோ பார்த்துருப்பானா, அசிங்கமா நினைச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம கோமிசான் வந்து பார்த்தோன்னா அப்படியே டாடா குனி அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா நம்ம பிங்கை தான் காட்டுறாங்க. பிங்க் வந்து பார்த்தோன்னா அந்த லெட்டர் ஓப்பன் பண்ணி அவளா படிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். அதுல வந்து பார்த்தோன்னா நம்ம கோமிசான் தெளிவா எழுதி வச்சிருக்காங்க, நான் சும்மா அவனோட பல்ஸ் தான் செக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா பிங்க்கு ஒண்ணுமே புரியல. என்னடா பல்ஸ் என்ன சொல்றான் அப்படின்ட்டு. நம்ம பிங்க் பார்க்கவே இல்லைங்க. எப்பயும் போலதான் நடந்திருக்கு. நம்ம கோமிசான தான் போய் மாட்டியிருக்காங்க. ஆனா நம்ம கோமிசான் வந்து பார்த்தோன்னா கிளியரா பிளான் பண்ணி எழுதியிருக்காங்க. எப்படி சொல்றது, டக்குன்னு பாயிண்டா முடிச்சிட்டாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா நம்ம கோமிசான காட்டணுமா, அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா நம்ம டாடா குனியை காட்டணும்ல. அதாவது அவன் எப்படி ரெடியாகி வந்தான்ட்டு அப்படியே டாடா குனி வீட்டுக்கு தான் வந்து பார்த்தோன்னா கேமரா வச்சிருப்போம். அந்த பக்கம் அவன் டாடா குனி தங்கச்சி இருக்கான் பத்தியா, இன்னைக்கு நீ கன்ஃபார்ம் ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணுமா, டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறான். இதை கேட்டு நம்ம டாடா குனி வந்து பார்த்தோன்னா அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நான் ஸ்கூலுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம டாடா குனி ஏதோ பயங்கரமா திங்க் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா நேத்து நம்ம கோமிசான் வந்த மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி அவன் திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஆனா வந்து பார்த்தோன்னா அவன் மைண்டுக்குள்ள வந்து பார்த்தோன்னா கிளியரா இல்ல கோமிசான் வந்தாங்களா இல்லையா அப்படின்ட்டு. அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கானா, ஃபீவர்ல வந்து பார்த்தோன்னா ஒரு ஹாலுஸ்டேஷன் மாதிரி வந்து அதனால
அதனால நம்ம கோமிசான நினைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான். அந்த டேவே வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃபுல்லா மறந்துட்டான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாடா குனியால போய் கேட்க முடியாதுல்ல, எப்படி கோமிசா நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க, நீங்க இல்லைன்னா நான் ஃபீவர்லயே செத்துருப்பேங்க அப்படிலாம் சொல்ல முடியாதுல்ல. சொல்லி டாடா குனி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கோமிசான வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நினைச்சுக்கிட்டாங்கன்னா, ஐயோ நான் அப்பெல்லாம் வரவே இல்லையே அப்படின்னா நம்ம டாடா குனி வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கமா போயிடும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாடா குனி நினைச்சு பார்த்துட்டு அப்படி மட்டும் நடந்துச்சுன்னு வை, நான் தான் இருக்கிறதுலே அசிங்கப்பட்டவடாயிருவேன், கிளாஸ்ல இருக்கிறவங்களா நீ ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம டாடா குனி வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்த அவ தங்கச்சி, எனக்கு தெரிஞ்ச உனக்கு ரெஸ்ட் ரூம் வருதுன்னு நினைக்கிறேன், நீ வேணா ஸ்கூலுக்கு வராம லீவ் போட்டுறியா அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே நம்ம டாடா குனி வந்து பார்த்தீங்கன்னா இல்ல நான் வரேன், அதெல்லாம் எந்த இஷ்யூஸ்மே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் கட்டுக்குள்ள போகும்போது நம்ம பிங்க் வந்ததுக்கான தடயம் இருக்கு. அதாவது பிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியா தானே வந்து கொடுத்துட்டு போனான் வாட்டர் பாட்டில் ஜூஸ் எல்லாருமே முடிய போற நேரத்துல வந்து கொடுத்துட்டு போயிருப்பான்ல. சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாடா குனி வந்து திங்க் பண்ணிக்கிறான், பிங்க் வந்திருக்கான் பட் கோமிசான் வந்திருக்கானா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைமுக்கு வந்தா நம்ம ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க, நம்ம டாடா குனி இருக்காங்க, நம்ம கோமிசானும் இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாடா குனி வந்து பார்த்தீங்கன்னா ஷூ லாக்கர்ல வச்சுட்டு இருக்கும்போது நம்ம கோமிசானா வந்து கேட்கறாங்க, இன்னைக்கு உனக்கு உடம்பு ஓகேவா, கோல்டு கம்மியாயிருச்சா அப்படின்னு சொல்லி. இதை பார்த்த டாடா குனி வந்து பார்த்தீங்கன்னா அவன் ரியலைஸ் பண்ணிக்கிறான், இதெல்லாம் எந்த ப்ரூஃபாவும் நம்மளால எடுத்துக்க முடியாது, நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாத போது எல்லாத்துக்குமே கால் பண்ணி சொல்லிட்டு இருந்தோமே, அப்ப நம்ம கோமிசானுக்கு கூட கால் பண்ணது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, ஸோ அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா கோமிசானுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாடா குனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திங்கிங்ல இருக்கான். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோமிசான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சுல அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டே இருக்காங்க, ஐயோ வெளியே தெரிஞ்சிருமோ அப்படின்னு டாடா குனி ஏதோ தப்பா நினைச்சிருவானோ அப்படின்ட்டு. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே கிளாஸுக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம டாடா குனி வந்து கேட்கறான், கோமிசான் நான் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாச்சும் நடந்துச்சா, உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கான்னு ஏதாச்சும் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இதை கேட்டோடனே கோமிசானுக்கு அடங்கொப்பத்தா அப்படியே ஞாபகம் வச்சிருக்கான் போலயே, இவன் நம்ம வாயில இருந்தே போட்டு வாங்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமிசான் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. இதை பார்த்து டாடா குனிக்கு ஒண்ணுமே புரியல, கோமிசான் எதுக்கு ஓடுறீங்க, என்னாச்சு அப்படின்ட்டு. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிங்க், உனக்குண்டா டாடா குனி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்ட்டு. அப்ப நம்ம டாடா குனி வந்து கேட்கறான், பிங்க் உனக்கு ஏதாச்சும் தெரியுமா, கோமிசான் நேத்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். உடனே நம்ம பிங்க் வந்து பார்த்தீங்கன்னா திருன்னு முழிச்சிட்டு இருக்கான், என்ன கேட்கறான் அப்படின்ட்டு. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோமிசான் கொடுத்த லெட்டர் ஞாபகம் வருது, பல்ஸ் செக் பண்ணிட்டு இருந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்டோடனே டாடா குனிக்கும் புரியல, நம்ம பிங்க்குக்கும் புரியல, பிங்க்குக்கு சுத்தமாவே புரியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவன் பல்ஸ் செக் பண்ணிட்டு இருந்தான் அப்படிங்கறத மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டாடா குனி மைண்டுக்குள்ள செக் ஆயிருச்சு. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோமிசான காட்டினோம்னே நம்ம கோமிசான் வந்து பார்த்தீங்கன்னா பதட்டத்துல இருக்காங்க, போச்சு எல்லாமே போச்சு, நம்ம எல்லாமே தப்பா புரிஞ்சுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாடா குனி வந்து பார்த்தீங்கன்னா நினைச்சிருவான்னு சொல்லி நம்ம கோமிசான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பதட்டத்துல இருக்காங்க. பட் நம்ம டாடா குனி வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா புரிஞ்சுக்கிட்டான், அதாவது நம்ம கோமிசான் வந்திருக்காங்க அண்ட் ஆல்சோ பல்ஸ் தான் செக் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. எப்படியே கட் பண்ணி ஒருத்தனை காட்டுறாங்க, கிரீக் மித்தாலஜில இருக்கிற மாதிரி ஒருத்தனை காட்டிட்டு இருக்கானுங்க. அது ஒண்ணு இல்லைங்க, கிரீக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவிஞருக்குலாம் என்ன பண்ணுவாங்களாமா, அவங்களோட பிம்பத்தை பார்த்தே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மிரர்ல பார்த்துக்கிட்டு, ஓ நீ எவ்வளவு அழகா இருக்கியே, அப்படி இப்படி நீ மட்டும் தான்டா இந்த அழகுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிறந்தவன் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களே லவ் பண்ணிப்பாங்களாமா. அதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இவன் சொல்லிட்டு வரான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது கேரக்டர், இன்னும் நேம் தெரியல, அதான் இதைத்தான் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ஓகேவா, அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவனும் அவனோட கண்ணாடியில வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ரிஃப்ளெக்ஷனை பார்த்துக்கிட்டு, டேய் நீ என்னடா இவ்வளவு அழகா இருக்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அதாவது நார்சிஸ் மாதிரியே. இவன் பேர் தான் வந்து பார்த்தனா நர்சஸ் கூன், அதாவது நம்ம நர்சஸ் மட்டும் சொல்லிக்கலாம், ஏன்னா அதுதான் கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் ஆகுது என் வாயில. தப்பா இருந்துச்சுன்னா நீங்க கீழே வேணா பிங் பண்ணிக்கோங்க அவன் பேர் என்னன்ட்டு. ஓகேவா, அந்த நர்சஸ் வந்து பார்த்தனா அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கானா, அவன் தான் இருக்கல வந்து அழகு அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தனா ஸ்மார்ட்டான பையன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூலான காய் அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள அவனே நினைச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம கூடவே சேர்ந்து அவன் ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து சொல்றான், இது வந்து பார்த்தனா அவனோட ஒப்பீனியன் தான், நாங்க யாருமே வந்து பார்த்தனா அப்படி நினைக்கவே இல்லை, அவன் மனசுக்குள்ள அவனே வந்து பார்த்தனா அழகு நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தனா நம்ம கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றான். இவனும் வந்து இனிமே வந்து பார்த்தா கம்யூனிட்டில ஜாயின் பண்ணிடுவான். இவன் வந்து பார்த்தா எப்பப்பெல்லாம் அவன் பேசுறானோ அப்பப்பெல்லாம் இவன் வந்து பேசிட்டு போவான். செம ஃபன்னா இருக்கும். இதுதான் வந்து பார்த்தா இவனோட பாயிண்ட். அப்படியே கட் பண்ணி வந்து பார்த்தா நம்ம நாசிஸை காட்டணும்னா, எங்க நாசிஸ் வந்து சொல்லிட்டு இருக்கான், ஜஸ்டின் பீபர் பாட்டுலாம் எப்ப செம்மையா இருக்கு. அதாவது கிளாஸ்ல எப்பயுமே ஒருத்தர் இருப்பான்ல வெஸ்டர்ன் சாங்ஸா கேட்டு எல்லா படத்துல வர்ற சாங், எல்லா ஆல்பம் சாங்கையும் கேட்டு வந்துட்டு மச்சான் அந்த சாங் கேட்டியா அது இதுன்னு சொல்லுவான்ல, அதே மாதிரிதான் இவனும் வந்துட்டு வந்துட்டு அந்த சாங் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் வந்து பார்த்தா அந்த கமெண்டேட்டர் பையன் வந்து சொல்றான், இவன் ஒருத்தான் வெஸ்டர்ன் சாங்லாம் கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கான், தப்பு எல்லாருமே கேட்கறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அப்புறமே வந்து பார்த்தா அந்த பையன் நினைச்சுக்கிறான், ஐயோ நம்ம தான் வந்து பார்த்தா கிளாஸோட சென்டர்ல உட்காந்துட்டு இருக்கோமே, என்ன அட்டென்ஷன் நம்ம மேலேயே இருக்கு, எல்லாருமே நம்மளவே பாக்குறாங்களே, இவ்வளவு கூலா இருந்தா இதாங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவன் மைண்டுக்குள்ள அவனே நினைச்சிட்டு இருக்கான். அந்த பக்கம் அந்த கமெண்டேட்டர் பையன், டேய் நீயா தான் நினைச்சுக்கிற, வேற யாருமே நினைக்கலடா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த பையன் வந்து பார்த்தா மாசா போஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான். இவன் வந்து பார்த்தா கீழே வந்து பார்த்தா கமெண்டேட்டர் பண்ணிட்டு இருக்கான், டேய் தம்பி வேணாண்டா, எவனும் உன்னை பார்க்க மாட்டான்டா அப்படின்னு சொல்லி. அந்த பக்கம் வந்து பார்த்தா அவனே வந்து பார்த்தா ஃபீல் பண்றான், சரி இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸா போய் பார்க்கலாம், இன்னும் அவங்களுக்கு வந்து பார்த்தா நல்ல லுக்கா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா மேலே ஏறிலாம் நின்று இருக்கான்.
எவனுமே அவன பார்க்கல. இவன் தான் வந்து தான மைண்டுக்குள்ள நெனச்சிட்டு இருக்கானா, நம்ம எல்லாருமே நம்மளையவே தான் பார்க்குறாங்க அப்டின்ட்டு. அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா, நம்ம டாடா குனிய திரும்பி பார்க்குறான். இவன் வந்து பார்த்தோன்னா, தனியா போஸ் குடுத்துட்டு இருக்கிறத பார்த்தோனே, அந்த கமெண்டேட்டர் பையன் வந்து சொல்றான், "இவன் மட்டும் தாங்க எப்பயுமே கிளாஸ்ல தனியாவே இருப்பான். இவன் மைண்டுக்குள்ள வந்து பார்த்தோன்னா, இவன எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க அப்டின்னு நெனச்சிட்டு இருக்கான்." அப்டின்னு சொல்லி நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்கான். நம்ம டாடா குனி வந்து பார்த்தோன்னா, புதுசா பார்க்குறான். "யார்றா நீங்க? கோமாளி புதுசா இருக்கீங்க" அப்டின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அப்ப வந்து அந்த பையன் உட்கார்ந்து திங்க் பண்ணிட்டு இருக்கான். சரி நம்ம பக்கத்துல யாரு வந்து உட்கார போறா? இருக்கறதுலயே ரொம்ப அழகான பையனா, இல்ல அழகான பொண்ணா இருந்தா அப்படிதான் நல்லா இருக்கும். அவங்க உட்கார்ந்தா மட்டும் தான் செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே திரும்பி வந்து பார்த்தனா, அது நம்ம கோமிசானா மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வந்து பார்த்தனா, நம்ம கோமிசான பத்தி ஒரு ரிப்போர்ட் சொல்றான். அதாவது ஸ்கூல் தொறந்து 9 மாசம் ஆச்சு. அந்த 9 மாசத்துல நம்ம கோமிசான் வந்து பார்த்தனா, இவன் கூட பேசுனதே கிடையாது. இவனும் வந்து பார்த்தனா, கோமிசான் கூட பேசுனதே கிடையாது. அதுல எப்படி வந்து பார்த்தனா, இவன் வந்து பார்த்தனா, இவன் தான் பக்கத்துல உட்காரணும்னு இவன் சொல்லலாம். அப்பதான் வந்து பார்த்தனா, இவன் திங்க் பண்ணி பார்க்கறான். ஏன் நம்ம கோமிசான் இதுவரைக்கும் நம்ம கூட பேசவே இல்ல. சோ கோமிசானுக்கு வந்து பார்த்தனா, கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிடுறான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, கோமிசானுக்கு இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் தானே. ஆனா என் அழக வச்சு நான் அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளத்த அப்படியே கிளியர் பண்ணிடுவேன். கிளியர் பண்ணிட்டு அப்படியே என் கோமிசான பக்கத்துல உட்கார வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இவன் வந்து பார்த்தனா, கோமிசான் பக்கத்துல உட்கார வைக்கணும்னு சொல்லி இவன் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். சோ வந்து பார்த்தனா, நம்ம கோமிசான்ட்ட போய் ஃபர்ஸ்ட் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் பேச ட்ரை பண்றான். அப்ப போய் அவன் பேச போகும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தனா, டமால் டுமின்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. ஒருத்தன்றானா வயித்துல குத்துறான், ஒருத்தன்றானா தள்ளி விடுறான், எல்லாத்தையும் பண்றான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. இவனை வந்து பார்த்தனா, கடைசி வரைக்கும் வந்து பார்த்தனா, கோமிசான் பக்கத்திலே போக விடல. பார்த்தா நம்ம கோமிசான்லாம் வந்து பார்த்தனா, வெளியவே போயிட்டாங்க. இவன் எல்லாத்துட்டயும் அடி வாங்கிட்டு கோமிசான் எங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கோமிசான் வேற கிளாஸ் ரூமுக்கே போயிட்டாங்க. அப்பதான் வந்து பார்த்தனா, இவன் ரியலைஸ் பண்றான். இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தனா, என்னோட ஃபேன்ஸ் போல. நான் வந்து பார்த்தனா, வேற யாரு கூடயும் பேசக்கூடாது. அவங்க கூட மட்டும் தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்தனா, நான் கோமிசான் பக்கத்துல போகும்போது வந்து பார்த்தனா, நெருங்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தனா, இவன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அந்த பக்கம் வந்து பார்த்தனா, அவன் ஃப்ரெண்ட் இருக்கான்ல வந்து சொல்றான், முட்டா பையனா இருப்பான் போல, புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான், தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறானே அப்படின்னு சொல்லி வந்து சொல்றான். அப்ப வந்து பார்த்தனா, அவங்க கோமிசானை பார்த்துறான். சரி இப்போ வந்து பார்த்தனா, என்னோட ஃபேன்ஸ் யாருமே இல்ல, நான் பாட்டுக்கு போய் கோமிசான்ட்ட பேசலாம், இதான் என்னோட சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோமிசான்ட்ட போறான். அங்க போனாதான் தெரிஞ்சிச்சு, பின்னாடி இருந்து ஒரு கை வந்து பார்த்தனா, அவனை பிடிச்சி நிப்பாட்டுது. யாருன்னு பார்த்தா நம்ம யாமை சான் வந்துட்டு, கண்ணா எம்சவரியா நான் கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, மவனே நீ கோமிசான்ட்ட வந்து பார்த்தா பக்கத்துல போக ட்ரை பண்ணிட்டு இருக்க, எனக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு வாட்டி நீ கோமிசான் பக்கத்துல மட்டும் போனேன்னு இவனை கொன்றுவேன். டாடா குனிக்கு நடந்த மாதிரி தான் உனக்கும் நடக்கும் தெரியுமா? டாடா குனியை நான் என்ன பண்ணிட்டு கொத்திடுவேன் அப்படின்லாம் சொல்லி மிரட்டினேன். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா நெருப்புல போட்டு எரிச்சிடலாம் அப்படிலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி உனக்கும் நடக்கும். அண்ட் ஆல்சோ நீ வந்து அழகு நினைச்சிட்டு இருக்கீல, நீ அழகெல்லாம் கிடையவே கிடையாது. உன் மூஞ்சி வந்து கண்ணாடியில பார்த்தோன்னு ஏன் நானே வந்து பார்த்தா காரி துப்புவேன். அண்ட் ஆல்சோ நீயே காரி துப்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா கர்ஸ்ட் எனர்ஜி மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டவனே அவன் வந்து பார்த்தா ஷாக் ஆயிடுறான். யாரா அவ இவ்வளவு பொசிஷனஸா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இவன் திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இவன் என்ன தெரியுமா சொல்றான், யாமை சானு வந்து பார்த்தா அவளோட ஃப்ரெண்டே, அதனால வந்து பார்த்தா கோமிசான்ட்ட பேச விடாம பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறான். சரி இன்னொரு வாட்டி போய் பேச போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க வந்து பார்த்தா நம்ம அந்த கேமர் புள்ள அவன் வந்துட்டு கோமிசான் பக்கத்துல நெருங்கணும்னு நினைச்ச முடிஞ்ச அப்படின்னு சொல்லி சொல்றான். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தா கோமிசானை தான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் நேரம் என்ன நினைச்சிட்டு இருந்தான், இவனோட ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தான். அந்த பக்கம் வந்து பார்த்தா எல்லாருமே கோமிசானை வந்து பார்த்தா ப்ரொடெக்ட் பண்றாங்க, இவனை பக்கத்துல போக விடாம. அகைன் வந்து பார்த்தா கிளாஸ் ரூம்ல தான் காட்டுறாங்க. கிளாஸ் ரூம்ல வந்து பார்த்தா உடஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த சைடு வந்து பார்த்தா கோமிசான் வந்து பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்த்தா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இவன் வந்து என்ன தெரியுமா புரிஞ்சுக்கிறான், அதாவது நம்ம ஃபேன்ஸ் வந்து பார்த்தா நம்ம மேல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அதனால வந்து பார்த்தா அவனை பேச விடாம தடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவன் நினைச்சிட்டு இருக்கான். ஸோ வந்து பார்த்தா கொஞ்சம் போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு மூஞ்சிலாம் கழுவிட்டு வந்தா மறுபடியும் நம்ம சூப்பர் ஸ்டார் மாதிரி கலர்ல வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். இதுல வந்து பார்த்தா இவன் போகும்போது வந்து பார்த்தா நம்ம கோமிசான் வந்து நோட் பண்ணிடுறாங்க. இவனோட ஹேண்ட் கர்ச்சீஃபை வந்து கீழே விட்டு போயிடுறான். ஸோ வந்து பார்த்தா நம்ம கோமிசான் அதையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்து பார்த்தா அவன் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு, என்ன இன்னைக்கு நம்ம ஃபேஸ்லாம் வந்து பார்த்தா ரொம்ப டல்லா இருக்கு, நான் வந்து பார்த்தா உடம்பு சரியில்லாமலாம் போகலையே, ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தா ஒரு எனர்ஜியே இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த பக்கம் வந்து பார்த்தா அவன் ஃப்ரெண்டு வந்து சொல்றான், மச்சான் இது பேரு தான் மச்சான் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த பக்கம் அந்த புது பையன் வந்து பார்த்தா இவனை அவாய்ட் பண்றதுக்காக சரி மச்சான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நடந்து போகும்போது நம்ம கோமிசான் வந்து பார்த்தா ஹேண்ட் கர்ச்சீஃபை தராங்க. அதை இவன் பார்த்த உடனே வந்து பார்த்தா அவ்வளோ ஷாக்கா பார்க்கறான். என்ன கோமிசான் வந்து நமக்கு தராங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இவன் தாங்க ஹேண்ட் கர்ச்சீஃப் ஒரு 5 நிமிஷம் கீழே போட்டு போனான். அதே ஹேண்ட் கர்ச்சீஃபை திருப்பி கொடுக்கறக்கே இவன் இவ்வளோ சீனா பார்த்துட்டு இருக்கான். அந்த பக்கம் வந்து பார்த்தா நம்ம கோமிசான் கொடுத்துட்டு டக்குன்னு கிளம்பிடுறாங்க. இவன் வந்து பார்த்தா ஷாக்லேயே நின்றுட்டு இருக்கான். அப்படியே வந்து பார்த்தா கிளாஸ் ரூம்ல வந்தோடனே அவனை காட்டுறாங்க. அந்த ஹேண்ட் கர்ச்சீஃபை பார்த்துட்டே அவன் சொல்றான், எனக்கு புரிஞ்சு போச்சு, கோமிசான் வந்து பார்த்தா என்கிட்ட சொல்ல விரும்புறா, அவளுக்கு வந்து பார்த்தா எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு தெரியும், அதனாலதான் வந்து பார்த்தா கோமிசான் வந்து பார்த்தா வந்து எனக்கு கொடுத்துருக்கா, இப்ப கூட வந்து பார்த்தா கோமிசான் நீ பார்த்துக்கிட்டே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த பக்கம் வந்து பார்த்தா கோமிசான் நம்ம டாடா குனிட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. இவன் கற்பனை வளத்துக்கு பயங்கரமா இருக்கு. அப்படியே கட் பண்ணி ஸ்கூலோட நெக்ஸ்ட் டேல தான் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் டேல வந்து பார்த்தா அவன் வந்து பார்த்தா கோமிசான் வந்து பார்த்தா ஃபோன் நம்பர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டா இருக்கான். அந்த பக்கம் கோமிசானுக்கு ஒண்ணுமே புரியல, யாரா அவன் எதுக்குடா வந்து ஃபோன் நம்பர்லாம் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கோமிசான் வந்து பார்த்தா அப்படியே வாங்குற மாதிரி வந்து அப்படியே
தட்டி விட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. அந்த பக்கம் பார்த்தா கோமிசானுக்கு பயங்கர பதட்டம். என்ன பண்றதுனே தெரியாம ஓடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவன் வந்து பார்த்தா நடுங்கிட்டு இருக்கான். ஐயோ அசிங்கமா போச்சே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்ப நம்ம ஆட்டோக்கார தம்பி டாடா குனி இருக்காரு. டாடா குனி கிட்ட வந்து பார்த்தா நம்பர் கொடுக்கறக்கா நின்று இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த பக்கம் அவன் ஃப்ரெண்டு வந்து சொல்றான், வாங்கிக்கோ டாடா குனி, உனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான்னு வச்சுக்கோ, இவன் நல்ல பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு டாடா குனி கிட்ட வந்து பார்த்தா அந்த நம்பரை தள்ளி விட்டுறானுங்க. அப்படியே வந்து பார்த்தா ஸ்கூல்ல காட்டினாங்கன்னா அவங்க ஸ்டாஃப் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம நாளைக்கு வந்து பார்த்தா ஐவி போக போறோம். ஸோ அதுக்கான எல்லா ட்ரிப் பிளானையும் எடுத்து வைங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து பார்த்தா திங்க் பண்ணி வச்சுக்கோங்க, என்னென்னலாம் போகணும் எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி மேம் வந்து சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பிங்க் வந்து பார்த்தா இதுக்காக தான்டா காத்துட்டு இருந்தேன், இப்போ நான் கூப்பிட்டு வரேன் பாடுறா, எல்லா ஐவி பிளானரையும் கூப்பிட்டு வந்து புதுசா ஒரு ஐவி ட்ரிப் போடுறேன்டா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஆனா நம்ம கோமிசான் வந்து பார்த்தா ஒரு மாதிரி தான் இருக்காங்க, ஏனே தெரியல. அப்புறமே வந்து பார்த்தா ஸ்கூல் முடிஞ்சோடனே காட்டுறாங்க, நம்ம பிங்க் வந்து பார்த்தா மச்சான் கியோட்டோக்கு போலாம் மச்சான், கியோட்டோல தான் எல்லாமே இருக்கு, வண்டர்லாண்ட் இருக்கு, அப்படியே பீச் இருக்கு, அப்படியே எல்லா இடத்துக்கு போயிட்டு அப்படியே மாஸ் பண்ணிட்டு வரலாம்டா மச்சான், ஐவி அப்படியே என்ஜாய் பண்ணலாம்டா, ஸ்கூல் வாழ்க்கையெல்லாம் விட்டுறலாம்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். அந்த பக்கம் நம்ம டாடா குனி வந்து பார்த்தா கியோட்டோ கியோட்டோ நீ ஏன்டா இவ்வளவு அலைஞ்சிட்டு இருக்க, அப்படி என்னதான்டா அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்டோடனே பிங்க் தா 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 தப்புடா மச்சான் தப்பு, அங்க என்ன இருக்குங்கிறது மேட்ரு இல்லை, நீ யாரு கூட போறங்கிறதா மேட்ரு, நீ யாரு கூட போறியோ அந்த அளவுக்கு ஜாலியா இருக்கலாம், நீ ஏன் கூட வர ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதெல்லாம் கேட்டோடனே கியோட்டோ எனக்கு அங்க சில இடங்கள்லாம் தெரியும், கோயில்கள் இருக்கு, புத்த மத இதெல்லாம் இருக்கு, அந்த இடத்துல போய் பார்க்கலாம், நிறைய பிளேசஸ் எல்லாம் இருக்கு, நல்லா அமைதியான இடம்லாம் இருக்கு, தோட்டம் இருக்கு, அது இருக்கு, பார்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட பிங்க் வந்து பார்த்தோன்னா ஏன்டா இப்படி வயசானவங்க மாதிரியே பேசுற, கொஞ்சமாச்சும் வந்து பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி பேசேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே நம்ம டாடா குனி இவனை அவாய்ட் பண்ணிட்டு கோமிசான் நீ எங்கேயாச்சும் போகணும்னு ஆசைப்படுறியா, ஏதாவது புது பிளேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம கோமிசான் வந்து பார்த்தோன்னா சைலண்டாகவே இருக்காங்க. இதை பார்த்த டாடா குனி வந்து பார்த்தோன்னா கோமிசான் உனக்கு நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம கோமிசானுக்கு வந்து பார்த்தோன்னா இதை கவனிக்கவே இல்லை. ஸோ வந்து பார்த்தோன்னா நீங்கள் எதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து பார்த்தோன்னா நீ எங்கே போகணுன்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி நம்ம டாடா குனி கேட்கும்போது நம்ம கோமிசான் வந்து பார்த்தோன்னா அப்படியே முடிச்சுக்கிட்டே இருக்காங்க, என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி. இப்போ கோமிசான் வந்து சொல்றாங்க நம்ம கேம் சென்டருக்கு போலாம், அங்க போய் புதுசா கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே டாடா குனி இல்ல நான் கியோட்டோல எங்க போலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இதை கேட்டோன்னே கோமிசான் வந்து சொல்றாங்க ஓ அப்பனா ஜின்காச்சி போலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா ஒரு ஜின்காக்குஜி ஊருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாடா குனியை கேட்டு அந்த இடமும் நல்லா இருக்கும்ல, தோட்டங்கள் அங்க அதிகமா இருக்கு, வியூ பாயிண்ட்ஸ் இருக்கு, அப்புறம் வந்து பார்த்தோன்னா கார்டன்ஸ் இருக்கு, ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா பேலன்ஸ்டா இருக்கு, நல்லா இருக்கும் அந்த இடம், ரொம்ப காம்ஃபுல்லாவும் இருக்கும் பீஸ்ஃபுல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த போய் கேட்டோன்னே பிங்க் வந்து பார்த்தோன்னா வயசானவங்க மாதிரியே பேசிட்டு டாடா குனி அப்படின்னு சொல்லி சொல்றான். நம்ம கோமிசான் வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு அப்செட்ல இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம கோமிசான் வந்து பார்த்தோன்னா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுறாங்க. ஆனா இதை நம்ம டாடா குனியும் புரிஞ்சுக்கிறான். கோமிசான் வந்து பார்த்தோன்னா ஏதோ அப்செட்ல இருக்காங்க, அவங்களால வந்து பார்த்தோன்னா இதை ஏத்துக்க முடியலங்கிறத நம்ம டாடா குனி வந்து பார்த்தோன்னா நல்லாவே புரிஞ்சுக்கிறான். இவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து பார்த்தோன்னா வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம பிங்க் வந்து சொல்லிட்டே வந்துட்டு இருக்கான், மச்சான் மச்சான் கியோட்டோக்கு போறான்டா மச்சான், கியோட்டோல போய் நம்ம உட்காந்து சமோசா அப்புறமேல வந்து பார்த்தோன்னா நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் போய் சாப்பிடலாம்டா மச்சான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். நம்ம டாடா குனி போதும் போதும் சரி கோமிசான் நீ எங்கேயாச்சும் வந்து பார்த்தோன்னா உன்னோட ஜூனியர் ஹை ஸ்கூல் படிக்கும்போது எங்கேயாச்சும் போயிருக்கியா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம கோமிசான் வந்து பார்த்தோன்னா எழுதி காட்டுறாங்க நான் ஆல்ரெடி கியோட்டோக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம பிங்க் வந்து பார்த்தோன்னா ஓ கோமிசான் சூப்பர், நீ அப்படின்னா செகண்ட் டைம் வர, அப்புறம் நிறைய வாட்டி நீ சுத்தி பார்த்த மாதிரி ஆயிடுச்சு இல்ல, அப்புறம் புதுசு புதுசா இடம் இருந்தா சொல்லு நம்ம அங்க போகலாம் சரியா அப்படின்னு சொல்லி நம்ம கோமிசான் வந்து பார்த்தோன்னா நம்ம பிங்க் சொல்றான். நம்ம பிங்க் வந்து பார்த்தோன்னா ஓஹோ சாரி நான் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு ஒரு அனிமி பார்க்கணும், அதனால நான் கிளம்புறேன், நீங்க ரெண்டு பேரும் அப்படியே நடந்து கடையை கட்டுங்க நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா நம்ம டாடா குனியும் நம்ம கோமிசான் மட்டும் தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. கோமிசான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம பிங்க் இருக்கான்ல அவனுக்கு வந்து பார்த்தோன்னா கியோட்டோல வந்து பார்த்தோன்னா 1000க்கு மேல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதனால வந்து பார்த்தோன்னா ஜாலியாக சுத்திட்டு இருக்கான், அங்க போய் அவங்கள பார்க்கலாம் இவங்கள பார்க்கலாம் அப்படின்ட்டு, நமக்கு ஏதாவது கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம கோமிசான் வந்து கேட்கறாங்க ஃப்ரெண்ட்ஸ்னா நீ எதை மீன் பண்றேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே வந்து பார்த்தோன்னா நம்ம டாடா குனி சொல்றான் சும்மா ஃப்ரெண்ட்ஸ்ப்பா நிறைய இடத்த சுத்தி காட்டுவாங்கல்ல அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி டாடா குனி சொல்லிட்டு கோமிசான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும், உனக்கு இது ஓகே தானா, நீ ஆல்ரைட் தானா, நீ நல்லா இருக்கியா முதல்ல அது முதல்ல தெரியணும், நீ வந்து பார்த்தோன்னா இந்த ட்ரிப் பிளான் கேட்டதுலேருந்து வந்து ஒரு மாதிரியாவே இருக்கேன், ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறான். இதை கேட்டவொடனே வந்து பார்த்தோன்னா நம்ம கோமிசான் வந்து சொல்றாங்க ஏன் எதை பத்தி நீ கேட்கறான்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வந்து பார்த்தோன்னா இல்ல நீ நடந்துக்கிறதே சரியில்லையே அதனாலதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நம்ம கோமிசான் வந்து எழுதி காட்டுறாங்க இல்ல நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த இஷ்யூஸ்மே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நம்ம டாடா குனி வந்து சொல்றான் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, உனக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு இருந்தா சொல்லு, அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தோன்னா நான் உனக்கு எப்பயுமே இருப்பேன், உன் கூட வந்து பார்த்தோன்னா நீ சொல்றதெல்லாம் கேட்கறக்கு, அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தோன்னா உனக்கு ஏதோ பிரச்சனை இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை டாடா குனி சொல்லி முடிச்சோடனே வந்து பார்த்தோன்னா நம்ம கோமிசானால நம்ப முடியல, அப்படியே ஸ்டன்னாய் நின்று இருக்காங்க.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாடா குனி வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்கா பார்த்துட்டு இருக்கான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூமிசான் அப்புறமேல் நார்மல் ஆகிட்டு வந்துட்டு, "ஓ ரொம்ப தேங்க்ஸ் நீ எனக்காக இருக்கறக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு வராங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோமிசானும் டாடா குனியும் பிரியறக்கான நேரம் வந்துருச்சு. அதாவது அவங்க சந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கு. இவங்க சந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கு தெரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாடா குனி சரி பார்த்து வீட்டுக்கு போ கோமிசான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போனான். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கோமிசான் பாதி வழியிலே போனவங்க வந்து பார்த்தீங்கன்னா சடால்ல ஃபோன் எடுக்குறாங்க. நம்ம டாடா குனிக்கு ஒண்ணுமே புரியல. என்ன கோமிசான் ஃபோன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கோமிசான் வந்து பார்த்தீங்கன்னா திக்கி திக்கி பேசிட்டு இருக்காங்க. அதாவது தயங்கி தயங்கி பேசுவாங்கல்ல அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்கிட்ட சாரி கேட்டுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமிசான் வந்து சொல்றாங்க. அதாவது உண்மை இதுதான். நான் வந்து பார்த்தீங்கன்னா கியோட்டோக்கு இது வரைக்கும் நான் போனதே இல்ல. ஆனா என் ஸ்கூல்ல ட்ரிப் நடந்துச்சு. அவங்க எல்லாருமே போனாங்க. நான் போல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதாவது ஸ்கூல்ல என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமிசான் வந்து பார்த்தீங்கன்னா டாடா குனிகிட்ட சொல்றாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோமிசான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல மிடில் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற பசங்க வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பிரிச்சுட்டு இருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரா குரூப்ல இருந்தாதான் அந்த ட்ரிப்புக்குலாம் போக முடியும். சோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ராக் அண்ட் பேப்பர் சிசர் போட்டு எடுத்துட்டு இருப்பாங்க. அதுல கோமிசான வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா டீம் எடுத்துக்கவே இல்ல. அவங்க பாட்டுக்கு அப்படியே இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோமிசானுக்கு அது ஒரு மாதிரி வருத்தமாவே இருக்கு. நம்மள யாருமே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு. அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராக் அண்ட் பேப்பர் சிசர்ல தோத்துப்பாங்கல்ல அவங்க எல்லாமே சேர்ந்து நம்ம கோமிசான் கூட வந்து டீம் சேருவாங்க. ஆனா நம்ம கோமிசானால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸை பார்க்க கூட முடியாது. ஏன்னா அவங்க கூட பேசுறக்கே கோமிசான் தயங்கிட்டு இருந்தாங்க. சோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மிடில் ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிப்புக்கே போலையாமா. அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டாங்க. மத்தவங்க எல்லாரும் போயிருக்காங்க. நம்ம கோமிசான் மட்டும் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்களாமா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாடா குனிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கோமிசான் சொல்றாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோமிசான் சொல்றாங்க. அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பயமா இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம டாடா குனி இப்ப எதுக்கு கவலைப்படுற? அன்னைக்கு தான் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இருந்தாங்க. பட் இப்போ உனக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது நம்ம கோமிசான் வந்து சொல்றாங்க. ஆமா எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் யாராச்சும் பெட்டரா ஃப்ரெண்ட் கிடைக்கும் போது அவங்க கூட போயிருவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறக்கே தயங்கவும் இல்ல. சோ என் கூட எப்படி ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாடா குனிட்ட சொல்றாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சியர்ஃபுல்லா இருக்கிற ஆளை எடுத்துக்க மாட்டாங்களே. அதிகமா பேசுறவங்க மட்டும் தான் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட டாடா குனி வந்து பார்த்தீங்கன்னா என்ன இப்படி சொல்ற? அதான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டுறான். இதை கேட்டோடனே கோமிசானுக்கே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிருது. அந்த பக்கம் டாடா குனி என்னது நானா சொன்னேன்? இல்ல நான் அப்படி சொல்லல. நஜிமியும் இருக்கான். அதாவது பிங்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட தான் இருக்கான். நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான். சோ நம்ம 2-3 பேரான டீம் ஆகிடலாமா அப்படின்னு சொல்றாங்க. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோமிசான் வந்து சொல்றாங்க 3 பாய்ஸ் 3 கேர்ள்ஸ் தான் டீமா இருக்கணும். கேர்ள்ஸ் தான் டீம், பாய்ஸ் தான் டீம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோடனே டாடா குனிக்கு அசிங்கமாயி போயிருது. அப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டோடனே கோமிசான் வந்து பார்த்தீங்கன்னா சாரி கேட்கறாங்க. இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லணும் தான். பட் சொல்ல மறந்துட்டேன். மறந்துட்டேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் மறைச்சிட்டேன் தான் சொல்லணும். ஆனா நீ என்கிட்ட கேட்டதுக்கு ரொம்ப நன்றி டாடா குனி அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே இதெல்லாம் கேட்டோடனே நம்ம டாடா குனி வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்து நீ ஒன்னும் கவலையெல்லாம் படாத. இன்கேஸ் அந்த மாதிரி சிச்சுவேஷன் நடந்துச்சுன்னு வையேன், நம்ம 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பை வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிடலாம். 2 பேரும் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் வேணா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா டாடா குனிக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ நம்ம வேற வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கேட்டுட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கோமிசான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி நீ இப்படி திங்க் பண்ணதுக்காகவே. பட் நம்ம இந்த ட்ரிப்பு போறக்காக எல்லா வேலையும் நம்ம பார்க்கலாம் சரியா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோமிசானுக்கே ஒரு மாதிரி இருக்கு. அதாவது நம்ம டாடா குனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேரும் ஒட்டுக்கா போலாமா அப்படின்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா கோமிசானுக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கு. அதை எப்படி சொல்றது, அவங்க ஹாப்பியா தான் இருக்காங்க. டக்குன்னு அவங்களால ஆன்சர் பண்ண முடியல. சோ அது வந்து காலையும் கட் பண்ணிட்டாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கால் கட் பண்ண உடனே நம்ம டாடா குனி அடுத்த பக்கம் செவுருல தானே இருக்கான். உடனே வந்து சொல்றாங்க நான் இப்போ கொஞ்சம் ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கேன் உன் கூட பேசினதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம டாடா குனி நான் இதை கேட்டவனே நானும் கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கேன். சரி நம்ம போலாமா அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கூல் ட்ரிப் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நம்ம கோமிசான் சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோமிசான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பதட்டத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம டாடா குனி வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கும் பயப்படாத கோமிசான், எந்த இஷ்யூஸ்மே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்டாஃப் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டீங்களா, சரி இப்போ முக்கியமான விஷயம் குரூப் போடணும், குரூப் போட்டா தானே எல்லாருமே போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கோமிசான் நான் உன் கூட சேர்றேன் அப்படின்னு வந்து சேர்றாங்க. ஆனா போன வாட்டி வந்து மிடில் ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா கோமிசான் கூட யாருமே வந்து சேர்ந்திருக்க மாட்டாங்க. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோமிசானுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நான் வந்து சேர்றேன்னு சொல்றாங்க. இதை பார்த்துட்டு நம்ம கோமிசானுக்கே வந்து பார்த்தீங்கன்னா செம ஷாக்கு. நமக்கு இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் மதிக்கிறாங்களே, நம்ம கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு நம்ம டாடா குனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பினஸ். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மேம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது குலுக்கல் முறையில் எடுத்திருப்பாங்க போல. அந்த குலுக்கல் சீட் எடுத்துட்டு வந்துட்டு சரி வாங்க நம்ம இப்போ எங்க போலாம்னு சொல்லி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு நமக்கு தெரியவே இல்லை. ஸோ நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு அந்த முக்கியமான விஷயம் என்னங்கிறது புரியும். மறக்காம அடுத்த எபிசோட பாருங்க. ஓகே பாய்.